வீரயுகநாயகன் வேள்பாரி. நிலைபார நிழலின்றி தவிக்கும் வழிப்போக்கனின் கண்ணில் படும் பெரும் ஆலமரம் போல் மூவேந்தர்களும் மன்னர்கள் பலரும் ஆண்ட தமிழகத்தில் தவித்தலைந்த உயிர்களுக்காக தன்னையே தந்தவன் வேள்பாரி. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்புவழி வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ்நிலம் எங்கும் பரவியது. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் அவன் புகழ் கண்டு வெதும்பினர். பரம்பு நாட்டின் நிலவளம் அவர்களின் கண்களை உறுத்தியது. பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை. இறுதியில் மூவேந்தர்கள் ஒன்றிணைந்தனர். அவர்களின் கூட்டுப்படை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளில் இருந்தும் ஒரு சேர தாக்கியது. சின்னஞ்சிறு டிராய் நகரின் மீது மொத்த கிரேக்க படையும் போர் தொடுத்ததைப் போலதான் இதுவும் நிகழ்ந்தது. தலையாலங்கானத்துப் போர், வெண்ணிலை போர், வாகை பருந்தலை போர், கல்லுமலை போர் என சங்ககால தமிழகம் குருதி பெருக்கெடுத்து ஓடிய எண்ணற்ற போர்க்களங்களைக் கண்டது. அங்கெல்லாம் நடைபெறும் போரில் மூவேந்தர்களில் யாரேனும் ஒருவர் வெற்றி பெற்றனர், மற்றவர்கள் தோல்வியடைந்தனர். ஆனால் பரம்பு மலைப் போரில் மட்டுமே மூவேந்தர்களும் ஒரு சேர தோல்வியை தழுவினர். தமிழக வரலாற்றில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நிகழாத வீர சரித்திரம் இது. பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை குறுநில மன்னரால் சிதறடிக்கப்பட்டது. அதன்பின் மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சினம் நிகழ்த்தி பாரியின் உயிர் பறித்தனர். வீரத்தால் சாதிக்க முடியாததை துரோகம் செய்து முடித்தது. வென்றவர்கள் பெயர் இன்று வரை துலங்கவில்லை. ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரமானான். வள்ளல் என்ற சொல்லின் வடிவமானான். முல்லைக் கொடிக்கு தேரை தந்தவன் மட்டுமல்ல, தனது வீரத்தால் என்றும் ஒளி வீசும் வெற்றிக் கொடியை நாட்டிச் சென்றவன் வேள்பாரி. இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் இந்த அருவி நீரின் குளுமையுடைய பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள். இதோ வந்துட்டோம். மூக்கை விடைத்தபடி பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள். மேடு பள்ளமற்ற பாதை இன்றும் விரைந்து வா என்று தேரோட்டியை அழைத்தது. தேரை ஓட்டும் ஆதன் குதிரையின் கடிவாளத்தை சுண்டி வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினார். அதிகாலையில் இருள் கலைய தொடங்கிய போது இவர்கள் புறப்பட்டனர். அருகை நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் தென்திசை மாளிகை அது. அங்குதான் நேற்று இரவு தங்கல். அதுவரை தேரை ஓட்டி வந்தவன் நாகு. இனி அடர் காட்டுப்பகுதியில் பயணம் இருக்கும். இந்த நிலப்பகுதியை நன்கு அறிந்த தேரோட்டி இவன். இவனது பெயர் ஆதன். நாளை இவன்தான் உங்களை அழைத்துச் செல்வான் என்று கூறி வணங்கி விடைபெற்றான். புறப்படும் போது நாகுவிடம் ஆதன் கேட்டான், இவர் யார்? மன்னரின் சுற்றத்தாரா? இல்லை, இவரின் அடிமை நான் என்று மன்னர் என்னிடம் கூறினார். பதில் கேட்டு ஆதன் நடுக்குற்றான். சற்று நிதானித்து, அப்படியென்றால் ஏன் தனியாக வந்திருக்கிறார்? உடன் பாதுகாப்புக்கு யாரும் வரவில்லையா? பெரும் படையே புறப்பட்டது என்று சொன்ன நாகு சற்று குரல் தாழ்த்தி, முதலில் தேரை ஓட்ட வளவனின் இருக்கையில் ஏறி அமர்ந்ததே மன்னர்தான். இவர் ஒற்றை சொல்தான் சொன்னார். எல்லாரும் நின்று கொண்டார்கள். நான் மட்டும் அவரை அழைத்து கொண்டு வந்தேன். சொல்லிவிட்டு புறப்பட தயாராகும் போது ஆதன் மீண்டும் கேட்டான், மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்திற்கு தனித்த பெயர் ஏதும் இருக்கிறதா? பெரும்புலவர் கபிலர். ஆதன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. பதற்றத்திலே இருந்தான். பொழுது விடிந்தது. தூக்கமின்மையை காட்டிக்கொள்ளாமல், எனக்கும் தூக்கம்ல. உற்சாகமாக குதிரையை பூட்டி தேரை தயார் செய்தான். மாளிகையில் இருந்து கபிலர் வெளியேறி வந்தார். நரை முடி, முழுமை கொள்ளாத தாடி, வேந்தனைப் போல் தலை முடியை உச்சியில் முடிச்சிட்டு சிறுகோல் ஒன்றை சொருகியிருந்தார். பேரறிவின் இடிமாப்பு கண்ணொளியில் மின்னியது.
பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினான் ஆதன். ரெக்கார்ட் ஆகுதா? ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் ஆகுதா தெரியலையே.